السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. அன்பிக்கும் மதிப்புக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஹதீஸ்களை கற்கை நெறியின் 7வது வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் ஏற்கனவே நமது ஹதீஸ் கற்கை நெறியிலே ஆதாரபூர்வமான ஹதீஸின் 5 நிபந்தனைகளில் 3 நிபந்தனைகள் சம்பந்தமாக ஓரளவு விரிவாக நாங்கள் பார்த்தோம். அந்த ஒவ்வொரு நிபந்தனைக்கு பின்னாலும் உள்ள நியாயங்கள் என்ன, அறிவுபூர்வமான வாதங்கள் என்ன, அதிலே கடைபிடிக்கப்படக்கூடிய துல்லியமான நுணுக்கமான விதிமுறைகள் என்ன என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அந்த 3 நிபந்தனைகள், முதலாவது நிபந்தனை, அறிவிப்பாளர் ஒவ்வொருவரும் நேர்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நிபந்தனைக்கான காரணம், அவர்கள் பொய் சொல்லிவிடக் கூடாது. பொய்யர்களா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இந்த நிபந்தனையை நாங்கள் வைத்திருக்கிறோம். 2வது நிபந்தனை, ஹதீஸை சரியான முறையிலே பாதுகாத்து ஒப்புவிப்பது. அந்த பாதுகாத்தல் என்பது அவருடைய மரண சக்தியாக இருக்கலாம், அல்லது எழுத்திலே அதனை பாதுகாப்பதாகவும் இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் சரியாக அதனை பாதுகாக்க வேண்டிய முறையிலே பாதுகாத்து உரிய முறையிலே மனமிட வேண்டும், அல்லது உரிய முறையிலே அந்த நூலை பாதுகாத்து, ஹதீஸ் எழுதிய அந்த நூலை பாதுகாத்து அதனை சரியான முறையில் ஒப்படைக்க வேண்டும். இது 2வது நிபந்தனை. 3வது நிபந்தனை, அந்த அறிவிப்பாளர்கள் நேர்மையாளர்களாகவும் இருந்து அவர்கள் ஹதீஸை சரியான முறையில் பாதுகாத்து ஒப்புவிக்கக்கூடிய அந்த உத்தரவாதத்தையும் பெற்றுவிட்டாலும் கூட அந்த 2 அறிவிப்பாளர்களுக்கு மத்தியிலே தொடர்பு இருக்க வேண்டும். இருவரும் நம்பகமானவர்கள், நேர்மையானவர்கள் என்பதற்காக வேண்டி உடனே நாங்கள் ஒருவரிடத்திலிருந்து இன்னொரு ஹதீஸ் அறிவித்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மாற்றமாக அந்த இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்திருக்கிறார்களா என்பதை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். இந்த தொடர்பு, அறிவிப்பாளர்களிலே உள்ள அறிவிப்பாளர் வரிசையிலே உள்ள அறிவிப்பாளருக்கு மத்தியிலே உள்ள தொடர்பை நாங்கள் 3வது நிபந்தனையாக குறிப்பிடுகின்றோம். 2வது நிபந்தனையை நாங்கள் விடுவதற்கான காரணம், ஹதீஸ்களிலே தவறுதலாக ஏதாவது பிழைகள் ஏற்பட்டுவிடக்கூடாது. 1வது நிபந்தனை, வேண்டுமென்று அவர் தவறு செய்ய மாட்டார் என்பதை உத்தரவாதப்படுத்துவது. 2வது, அவருக்கு தெரியாமலே தவறு நிகழ்ந்து விடாமல் இருப்பதை நாங்கள் உத்தரவாதப்படுத்துவது. 3வது, 2 பேருக்கு மத்தியில் தொடர்பு இருப்பது என்பது அந்த ஹதீஸ்களிலே இடையிலே யாராவது மேற்கூடிய தகுதி இல்லாதவர்கள் இடம்பெற்றிடக்கூடாது என்பதற்காக வேண்டி. அடுத்ததாக, இந்த 3 விடயங்களுமே எல்லோராலும் சாதாரணமாக ஹதீஸ்களை கற்கக்கூடிய, சாதாரணமாக எல்லோராலும் இருக்கக்கூடிய நூட்களை வைத்து ஆய்வு செய்ய முடியுமான விடயங்கள், ஹதீஸ்களை கற்ற எல்லோராலும் ஆய்வு செய்து கண்டுபிடிக்க முடியுமான விடயங்கள் தான் இந்த 3 நிபந்தனைகளும். இந்த 3 நிபந்தனைகளுக்கும் நாங்கள் ஒரு உவமை சொன்னோம். என்ன உவமை? நீங்கள் ஒரு தொழிலுக்கு செல்லும் பொழுது உங்களுடைய சுய விவரக்கோவை, சிவியை நீங்கள் கொடுப்பீர்கள். அது போன்ற ஒன்றுதான் இது, அந்த 3 நிபந்தனைகளும். அந்த சுய விவரக்கோவையை நீங்கள் அனுப்பிய உடனே உங்களை எடுத்துக் கொள்வார்களா அந்த வேலைக்கு என்று கேட்டால், அந்த தொழிலுக்கு அந்த டியூட்டியை, அந்த ஜூப்பை உங்களுக்கு தருவார்களா என்று கேட்டால் இல்லை. அது முதல் கட்டம் தான். அடுத்ததாக நேர்முக பரீட்சை என்று ஒன்று வைப்பார்கள். அந்த நேர்முக பரீட்சையிலேயும் நாங்கள் சித்தி அடைய வேண்டும். அந்த நேர்முக பரீட்சையுடைய பகுதியைத்தான் நாங்கள் இன்று பார்க்க போகிறோம். அறிவிப்பாளருடைய வெளிரங்கமான விடயங்கள் எல்லாம் சரியாக இருக்கின்றன. இருந்தாலும் அதனை வைத்து நாங்கள் அவர் சொல்லக்கூடிய ஹதீஸை ஆதாரபூர்வமான என்று சொல்லுவோமா என்று கேட்டால் இல்லை.
அதில் இன்னும் சில முக்கியமான உள்ரங்கமான விடயங்களை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காகத்தான் எங்கே இருக்கக்கூடிய 2 நிபந்தனைகளை அறிஞர்கள் வைத்திருக்கிறார்கள். அதிலே உள்ள அந்த 4வது நிபந்தனையும் 5வது நிபந்தனையும் ஒன்றாக நாங்கள் பார்ப்பது எங்களுக்கு விடயத்தை புரிந்து கொள்வது இலகுவாக இருக்கும் என்பதனால் அந்த 2ஐயும் சேர்த்தே நாங்கள் இன்று பார்ப்போம். 4வது நிபந்தனையாக அறிஞர்கள் சொல்வார்கள் அஸ்ஸலாமத்து மினஷ்ஷுதூர். அஸ்ஸலாமத்து மினஷ்ஷுதூர், ஹதீஸ் ஷாஸ் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள். அடுத்தது 5வது சொல்வார்கள் அந்த ஹதீஸிலே எந்த விதமான இல்லத்தும் இருக்கக்கூடாது என்பதாக சொல்வார்கள். அது என்ன ஷாது இல்லாமல் இருக்க வேண்டும், இல்லத்து இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டால், பொதுவாக ஷாத் என்று சொன்னால் பெரும்பான்மையான பிற்காலத்தில் எழுதப்பட்ட நூல்களிலே சொல்லப்படக்கூடிய வரைவிலக்கணம் என்னவென்றால், ஒரு நம்பகமான ஒருவர் நம்பகத்தன்மையிலே கூடிய ஒருவருக்கு மாற்றம் செய்வது, அல்லது சிலர் பலருக்கு மாற்றம் செய்வது, சில நம்பகமானவர்கள் பலருக்கு மாற்றம் செய்வது, இதனைத்தான் பொதுவாக ஷாதி என்பதாக சொல்வார்கள். அதாவது ஒரு ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இடத்தில் அந்த அறிவிப்பாளர் வரிசையிலோ அல்லது அந்த ஹதீஸின் உள்ளடக்கத்திலோ ஏதாவது ஒரு மற்றவர்கள் சொல்லாத நம்பகத்தன்மையில உயர்ந்தவர் அல்லது எண்ணிக்கையில கூடியவர்கள் சொன்னதற்கு மாற்றமான ஒரு விடயத்தை சொல்வது. மாற்றமான ஒரு விடயத்தை சொல்வது என்பது வேறு விஷயம். அவர் சொல்லாத ஒரு விடயத்தை அந்த ஹதீஸை கூட்டி சொல்வது என்பது வேற விடயம். அது ரெண்டும் வேற வேற விஷயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதுக்கு ஜியாதத்து ஸிகா என்பதாக சொல்வார்கள். மேலதிகமான ஒரு விடயத்தை சொல்வது ஜியாதத்து ஸிகா. இது மாற்றமாக சொல்வது என்பது அந்த கருத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மற்றவர்கள் சொல்வதற்கு 2 தரப்பினுடைய கருத்துக்கும் இடையில ஒரு முரண்பாடு காணப்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலதிகமான கருத்து என்பதில் அதுல முரண்பாடு இல்லை, மேலதிகமான விடயம் தான் அதில் இருக்கிறது. ரைட். இந்த நேரத்திலே அடுத்ததா இது ஷாத் என்று சொன்னால் பெரும்பான்மையாக எல்லோராலும் சொல்லப்படக்கூடிய ஒரு வரை இலக்கணம். ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் அந்த கருத்தை பயன்படுத்தினால், அதாவது நம்பகமானவர்களுக்கு நம்பகத்தன்மை உயர்ந்தவருக்கு நம்பகமான ஒருவர் மாற்றம் செய்வது, அல்லது அதிகமான நம்பகமானவர்களுக்கு ஒரு சிலர் மாற்றம் செய்வது, இந்த கருத்தை நாங்கள் இந்த இடத்திலே கொடுத்தால் எங்களுக்கு இந்த வரைவிலக்கணத்தை இந்த 5 நிபந்தனைகளை புரிந்து கொள்வதில் ஒரு சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் 5வது நிபந்தனையும் அந்த கருத்தை தான் சொல்ல வருகிறது. 5வது நிபந்தனையும் அந்த 5வது நிபந்தனை என்ன? அந்த ஹதீஸிலே எந்த குறையும் இருக்கக்கூடாது, அதாவது மறைமுகமான குறையை விட்டும் நீங்கியதாக இருக்க வேண்டும். மறைமுகமான குறையை இல்லத்தென்று சொன்னால் மறைமுகமான ஒரு ஹதீஸை ஏற்பதை தடுக்கக்கூடிய ஒரு மறைமுகமான ஒரு காரணி, அதுக்குத்தான் இல்லத் என்பதாக சொல்வார்கள். அந்த இல்லத் மறைமுகமான காரணி, அதனை நாங்கள் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படி என்று கேட்டால், ஹதீஸிலே இந்த இல்லத்தை கண்டுபிடிப்பதுதான் மிகவும் சிரமமான ஒரு பகுதி. இந்த 5வது நிபந்தனை அதிலே இருந்து ஹதீஸை பாதுகாத்து எடுப்பது என்பதுதான் மிகவும் சிரமமான ஒரு பகுதி. அது ஹதீஸ் கலையை படித்தவர்களாக இருந்தாலும் எல்லோராலும் சாத்தியமற்ற ஒரு விடயம். அதிலே மிகப்பெரிய ஒரு தேர்ச்சி, நிபுணத்துவம், அதிலேயே தனது முழு வாழ்க்கையையும் செலவழித்தவர்களால் தான் அது சாத்தியமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை தெரியாத ஒருவரால் ஹதீஸை ஆதாரபூர்வமானது ஆதாரபூர்வமற்றது என்று தரம் பிரிப்பதெல்லாம் மிகவும் சாத்தியமற்ற ஒரு விடயம். குறிப்பாக அந்த கலையிலே உள்ளவர்கள் பெரும்பாலும் அந்த தகுதியை அடைந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவிப்பாளர்களை மரணம் செய்தவர்களாக இருப்பார்கள். அறிவிப்பாளர்களுடைய தரங்களை அறிந்தவர்களாக இருப்பார்கள். நூட்களை பார்க்காமலே அறிவிப்பாளருடைய தரங்களை சொல்லக்கூடிய திறமை அவர்களுக்கு இருக்கும். பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான ஹதீஸ்களை அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? மரணம் செய்திருப்பார்கள் அறிவிப்பாளர் வரிசையுடன் என்று சொன்னால் என்ன? அந்த புகாரி, உதாரணமாக இமாம் புகாரிக்கும் அவருடைய ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையில் 5-6 அறிவிப்பாளர்கள் இருப்பார்கள், அல்லது 4-5 அல்லது 3 அறிவிப்பாளர்கள் இருந்தால் அந்த அனைத்து அறிவிப்பாளருடைய பெயர்களோடு சேர்த்து ஹதீஸை மனமிட்டு இருப்பார்கள். ஆனால் நாங்கள் இன்னைக்கு அப்படி ஹதீஸை யாரும் மனம் செய்வது கிடையாது. நாங்கள் எல்லோரும் என்ன செய்கிறோம்? சஹாபியை மட்டும்தான் பாடமாக்கி வைக்கிறோம். அதிலே நிறைய பேர் சஹாபியை பாடமாக்காதாக்களும் மீது. எனவே அதனை பாடமாக்கி வைத்துக் கொண்டு நாங்கள் ஹதீஸை தரம் பிடிக்க செல்வது என்பது ஒரு நகைப்புக்குரிய ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்று ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய சிலர், ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை கேள்விக்குட்படுத்தக்கூடிய சிலருடைய ஹதீஸ் அறிவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இப்படியான ஒரு சிறு ஒரு கித்தாபாவது அவர்களுக்கு முழுமையாக ஹதீஸ்கள் பாடவில்லை. அப்படி இருக்கக்கூடியவர்கள் எப்படி புகாரியிலே முஸ்லிமிலே குறை இருக்கிறது என்று சொல்ல முடியும்?
குறை இருப்பதாக சொல்வதாக இருந்தால் அதற்குரிய தகுதி வேணும். தகுதி இல்லாமல் எப்படி குறை பிடிக்கலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட், இப்பொழுது நாங்கள் விடயத்துக்கு வருவோம். அப்ப அந்த ஹதீஸ்ல அந்த மறைமுகமான குறையை நாங்கள் கண்டுபிடிப்பதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த ஹதீஸ்களுடைய பல்வேறு அறிவிப்பாளர் வரிசைகளையும் நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். ஒரு ஹதீஸை நாங்கள் ஒரு நாளும் ஒரு அறிவிப்பாளர் வரிசையை மாத்திரம் வைத்துக் கொண்டு நாங்கள் அது ஆதாரபூர்வமானது என்று முடிவு செய்ய முடியாது. ஆதாரபூர்வமானது என்று முடிவு செய்வது மிக சிரமமானது. அப்படி செய்வதற்கென்று சில நிபந்தனைகள் இருக்கின்றன. எனவே இந்த ஹதீஸிலே குறை இல்லை என்று நாங்கள் தீர்மானிப்பதாக இருந்தால், ஹதீஸ்கள் அந்த ஹதீஸினுடைய அனைத்து அறிவிப்பாளர் வரிசை, ஒரு ஹதீஸுக்கு பல அறிவிப்பாளர் வரிசைகள் இருக்கும், ஒரு அறிவிப்பாளர் வரிசை மாத்திரம் இருப்பது குறைவு. எனவே அந்த அறிவிப்பாளர் வரிசைகள் எல்லாம் எடுத்து நாங்கள் என்ன செய்வோம், எல்லோரும் ஒரே மாதிரி தர அறிவித்திருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்ப்போம், ஆய்வு செய்வோம். எல்லோரும் ஒரே மாதிரி அறிவித்திருந்தால் ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது என்று தீர்மானித்து விட முடியும். இல்லை, அந்த ஹதீஸை ஒருவர் வித்தியாசமாக அறிவிக்கின்றார் என்றால் அந்த நேரத்திலே நாங்கள் வித்தியாசமாக அறிவிப்பவரை நாங்கள் ஆய்வு செய்து இதில் யார் பிழை விட்டிருக்கிறார்கள் என்பதை பல்வேறு விதமான நுணுக்கமான வழிமுறைகளை வைத்து நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன பல வழிமுறைகள் இருக்கின்றன, அதுவல்லாமல் இன்னும் பல வழிமுறைகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்வோம், அவருடைய அறிவிப்பு ஏற்க முடியாதது என்பதாக நாங்கள் சொல்வோம். மற்ற அறிவிப்பாளருடைய அறிவிப்பு தான் சரியானது என்பதாக சொல்வோம். உதாரணத்துக்கு நான் சொல்வதாக இருந்தால், ஒரு ஹதீஸ் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த ஹதீஸை பல நம்பகமானவர்கள் ஒரு சஹாபியுடைய கூற்றாக அறிவிக்கிறார்கள். ஆனால் ஒருவர் அல்லது இருவர் மாத்திரம் என்ன செய்யறாரு, அவர் அந்த ஆசிரியருடைய நெருக்கமான மாணவரும் அல்ல, சாதாரண ஒரு மாணவர், நம்பகமானவராக இருந்தாலும் சாதாரண ஒரு நம்பகமானவர். அவர் அந்த ஹதீஸை இல்லை, நபி அவர்கள் சொன்னதாக அறிவிக்கிறார். அப்படியா இருக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் என்ன செய்வோம், பெரும்பான்மையானவர்கள் நம்பகத்தன்மையிலே கூடியவர்கள் எப்படி அறிவிக்கிறார்கள், அவர்கள் சஹாபியோடு முடித்துக் கொள்கிறார்கள். எனவே அந்த ஹதீஸ் சஹாபியுடைய கூற்றாகத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். மற்றவர் அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பு, அதுவும் அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. அவர் நம்பகத்தன்மை நேர்மையுடையவராக இருக்கிறார், ஹதீஸ் அறிவிப்பாளர் மத்திய தொடர்பு எல்லாம் இருக்கிறது, எல்லாம் சரி. ஆனாலும் என்ன, அவர் ஒரு மாற்றம் செய்து விட்டார் ஏனைய நம்பகமானவர்களுக்கு. எனவே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அவருடைய அறிவிப்பை. எனவே அவருடைய அந்த அறிவிப்பு பலவீனமானது என்று நாங்கள் தீர்மானித்து விடுவோம், மற்றவருடைய அறிவிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். எனவே இதுதான் இந்த இல்லத் சம்பந்தமான சுருக்கமான விடயம். அப்ப எனவே இதில் நாங்கள் என்ன பார்க்கிறோம், இல்லத்திலே நாங்கள் முக்கியமாக பார்ப்பது என்னவென்றால், பல்வேறு அறிவிப்பாளர் வரிசைகளை நாங்கள் எடுத்து அவற்றை நாங்கள் ஆய்வு செய்யும் பொழுது அதிலே மாற்றமாக யாராவது அறிவித்திருந்தால் அவருடைய அறிவிப்பை நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் ஒதுக்குவோம், அவருடைய அறிவிப்பை நாங்கள் ஒதுக்குவோம். எனவே அப்படி மாற்றம் உள்ள அறிவிப்புகள் நாங்கள் இந்த ஹதீஸ் வகையில சேர்க்க மாட்டோம் என்பதை நாங்கள் இல்லத் என்று சொன்னால் என்பதை இதன் மூலமாக விளங்கி இருப்போம். எனவே அதனால்தான் மறைமுகமான குறை என்பதாக சொல்வார்கள். மறைமுகமான குறை என்று சொல்வதற்கு காரணம் என்ன, மறைமுகமான குறை என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், ஏற்கனவே சொன்ன மூணு நிபந்தனைகள் அவை வெளிரங்கமானவை. வெளிரங்கமாக அறிவிப்பாளர் வரிசையை பார்க்கும் பொழுது பார்த்து அவர்களுடைய பெயர்களை வைத்து ஆய்வு செய்யும் பொழுது இலகுவாக கண்டுபிடித்து விடலாம். இலகுவாக அந்த ஒரு அறிவிப்பாளர் வரிசையை வைத்தே நாங்கள் கண்டுபிடித்து விட முடியும். ஆனால் இல்லத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே ஒரு அறிவிப்பாளர் வரிசையை மாற்றி வைத்துக் கொண்டு நாங்கள் சொல்ல முடியாது. அதனால் தான் நாங்கள் அறிஞர்கள் சொல்வார்கள், ஹதீஸும் ஸஹீஹுல் இஸ்னாத். சில பேர் அறிஞர்கள் இந்த அறிவிப்பாளர் வரிசை ஆதாரபூர்வமானது என்பதாக சொல்வார்கள், ஹதீஸ் சஹீஹ் என்று சொல்ல மாட்டார்கள். காரணம் என்ன, அவர்கள் இந்த முதல் 3 நிபந்தனைகளை மாத்திரம்தான் ஆய்வு செய்திருக்கிறார்கள். யாராவது ஒரு அறிஞர் ஹதீஸும் ஸஹீஹுல் இஸ்னாத், இந்த ஹதீஸினுடைய சனது ஆதாரபூர்வமானது என்று சொன்னால் அதனுடைய கருத்து என்னவென்றால், நாங்கள் சொன்ன முதல் 3 நிபந்தனைகளை மாத்திரம்தான் அவர் ஆய்வு செய்திருக்கிறார். எனவே அதற்கு மாத்திரம்தான் அவருடைய உத்தரவாதம். அந்த ஹதீஸே சஹீஹா என்று கேட்டால் அதற்கு அவருடைய உத்தரவாதம் தரவில்லை. யாராவது ஹதீஸும் ஸஹீஹுன், இந்த ஹதீஸே சஹீஹ் என்று சொன்னால்
அவர் இந்த 5 நிபந்தனைகளையும் ஆய்வு செய்துதான் முடிவு சொல்லியிருக்கிறார். இமாம் புகாரி உதாரணமாக அவருடைய கிதாபிலே உள்ள ஹதீஸ்கள் அனைத்துமே ஆதாரபூர்வ ஹதீஸு ஸஹீஹா, எல்லாமே ஆதாரபூர்வமானது ஹதீஸ் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அதுல சனது உள்ளடக்கம் எல்லாமே இந்த 5 நிபந்தனைகளும் பூர்த்தியானவைகள் என்பது அதனுடைய அர்த்தம். அடுத்ததாக இப்பொழுது நாங்கள் இல்லத் என்று சொன்னால் நாங்கள் 5வது நிபந்தனை முதலாவது உங்களுக்கு விளங்கப்படுத்துவது காரணம் என்றால் 4வது நிபந்தனை உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கா. இப்பொழுது 4வது நிபந்தனைக்கு வருவோம். 4வது நிபந்தனையிலே நாங்கள் ஷாதுக்கு வளமையாக சொல்லக்கூடிய விளக்கமாகிய பலமானவர்களுக்கு பலம் இல்லாத, அதாவது பலத்திலே கூடியவருக்கு நம்பகத்தன்மையிலே கூடியவருக்கு நம்பகத்தன்மையிலே குறைந்தவர் மாற்றம் செய்வது அல்லது அதிகமானவர்களுக்கு சிலர் மாற்றம் செய்வது என்ற கருத்தை கொடுத்தால் 2 நிபந்தனையுமே ஒரே கருத்தை சொல்வதாகத்தான் அமைந்துவிடும். 2 நிபந்தனையுமே ஒரே கருத்தை சொல்வதாகத்தான் அமைந்துவிடும். அப்படி நாங்கள் நிபந்தனையிலே ஒரே விடயத்தை 2 முறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்வது பொருத்தமில்லை. எனவே என்ன செய்ய வேண்டும்? ஒன்றிலிருந்து 4வது நிபந்தனையை தூக்கிவிட வேண்டும். தூக்கிவிட்டு அஸ்ஸலாம் 3 நிபந்தனையை சொல்லிவிட்டு இல்லத் எதுவும் அந்த ஹதீஸ்ல இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு ஷாதையும் அதிலே இணைத்து விட வேண்டும். ஷாதையும் அதிலே இணைத்து விட வேண்டும். அல்லாவிட்டால் 5 நிபந்தனையாக சொல்வதாக இருந்தால் இந்த ஷாதுக்கு நாங்கள் வேறொரு கருத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். வேறொரு கருத்தை எப்படி நாங்கள் எங்கட இஷ்டத்தை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா அப்படி கொடுக்க முடியாது. மாற்றமாக அறிஞர்கள் இந்த ஷாதை ஆரம்பகால அறிஞர்கள் எதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று கேட்டால் அவர்கள் ஏற்க முடியாத தனித்து வரக்கூடிய அறிவிப்புகளுக்கு பயன்படுத்துவார்கள். அதாவது வித்தியாசமான பொருத்தமில்லாமல் தனித்து அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளுக்கு பயன்படுத்துவார்கள். யாராவது ஒருவர் வித்தியாசமான ஒரு அறிவிப்பை தனிமையாக அவரோடு யாரும் கூட்டு சேராமல் தனிமையாக அறிவிக்கிறார் என்று சொன்னால் தஃபர்ருத் அல் முஸ்தன்கர் என்பதாக சொல்வார்கள். அறிஞர்கள் முன்கர் என்பதாக சொல்வார்கள். அதாவது யாருமே அறிவிக்காத ஒரு விடயத்தை ஒருவர் அறிவித்தால் அதுக்கு தான் முன்கர் என்று சொல்லப்படும். அப்ப யார் அறிவிச்சாலும் அப்படி முன்கர் என்று சொல்லுவாங்களா? யாருமே அறிவிக்காத ஒரு ஹதீஸை எந்த ஒரு அறிஞர் அறிவிச்சாலும் அப்படி முன்கர் என்று தீர்மானிக்கப்படுமா என்று கேட்டால் இல்லை. மாற்றமாக இதிலே முக்கியமான பல கட்டங்கள் இருக்கின்றன. உதாரணமாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. உபைதுல்லாஹ் இப்னு உமர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார். இந்த அறிவிப்பாளர் இவர் ஹதீஸை யாரிடத்தில் அறிவிப்பார்? நாஃபி அவர்கள் இப்னு உமர் ரசூலுல்லாஹ் வரைக்கும் அப்படி போகும். உபைதுல்லாஹ் இப்னு உமர் அன்-நாஃபி அன் இப்னு உமர் அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது உபைதுல்லாஹ் அவர் மதீனாவை சேர்ந்த ஒரு அறிவிப்பாளர். இவரிடத்திலே ஒருவர் பக்கியத்துல் வலீத் என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறார். அவர் ஷாம் தேசத்தை சேர்ந்தவர். அவர் மதீனாவுக்கு மதீனாவிலே உபைதுல்லாஹ் இப்னு உமர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை அறிவிக்கின்றார். ஆனால் அந்த ஹதீஸை வேறு யாரும் உபைதுல்லாஹ் இப்னு உமர் இடத்திலிருந்து அறிவிக்கவில்லை. உபைதுல்லாஹ் இப்னு உமர் இடத்திலிருந்து இந்த பக்கியத்துல் வலீத் என்று சொல்லப்படக்கூடிய அறிவிப்பாளரை தவிர வேறு யாருமே அறிவிக்கவில்லை. இந்த பக்கியத்துல் வலீத் என்று சொல்லப்படக்கூடிய எப்படிப்பட்டவர்? ஒரு சாதாரண நம்பகமானவர், சில வேளை தவறுகள் விடக்கூடிய ஒரு சாதாரண நம்பகமானவர், பலவீனமானவர் என்று சொல்லப்பட மாட்டார், சாதாரணமான ஒரு பலமானவர். இவர் ஒரு ஹதீஸை அறிவித்தால், இவர் மாத்திரம் உபைதுல்லாஹ் இப்னு உமர் சொன்னதாக ஒரு ஹதீஸை அறிவித்தால் இந்த இடத்திலே அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அபூ ஸுர்அத்துர் ராஸி அவரிடத்திலே இவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சம்பந்தமாக கேட்கப்படுகிறது. பக்கியா என்பவர் உபைதுல்லாஹ் அன்-நாஃபி அன் இப்னு உமர் அன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வரக்கூடிய ஹதீஸை பற்றி உங்களுடைய கருத்து என்று கேட்டபொழுது அது ஹதீஸ் முன்கர், இது ஏற்க முடியாத ஒரு ஹதீஸ் என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது அவரிடத்தை கேள்வி கேட்டு இப்னு அபீ ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்கிறார்கள், தாரிஃபு லஹு அல்லத்தன், இந்த ஹதீஸுக்கு ஏதாவது குறை உங்களுக்கு தெரியுமா அல்லது என்று கேட்கிறார். குறை ஏதாவது இருப்பதாக தெரியுமா என்று கேட்ட பொழுது அவர் சொல்றார் இல்லை. அப்ப இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த ஹதீஸை இவரை போன்று வேறு யாரும் அறிவிக்கவில்லை என்பது அவருடைய அர்த்தம். எனவே இவர்
மாத்திரம் இவ்வாறு ஒரு ஹதீஸை அறிவிப்பது ஏற்க முடியாது. ஏன் அவர் உபைதுல்லாஹ் அமர்களுக்கு நிறைய மாணவர்கள் இருக்கிறார்கள், பிரபலமான மாணவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் யாருக்குமே தெரியாத இந்த தகவல் இவரை அறிவிப்பது என்பது ஏற்க முடியாத ஒரு விடயம். அப்ப எனவே தனித்து ஹதீஸ்களை யாராவது அறிவித்தால் அவர் யாரிடத்திலே இருந்து அறிவிக்கிறார் என்று நாங்கள் பார்ப்போம். யார் அறிவிக்கிறார் முதலாவது பார்ப்போம், யார் அறிவிக்கிறார் இதை தனித்து வரக்கூடிய அறிவிப்பை யார் அறிவிக்கிறார். இரண்டாவது அது யாரிடத்திலே இருந்து அறிவிக்கின்றார் என்பதை பார்ப்போம். அப்ப அறிவிக்கக்கூடியவன் நல்ல பலமுள்ளவராக இருந்தால், நல்ல உயர்ந்த தரத்திலே உள்ள இமாம் மாலிக் போன்ற பெரும் பெரும் அறிஞர்கள் தரம் வாய்ந்த அறிவிப்பாளராக இருந்தால் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்வதே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பக்கியா போன்ற போன்ற சாதாரண அறிவிப்பாளராக இருந்தால் அங்கு நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். இது முதலாவது கட்டம். இரண்டாவது விஷயம் என்ன, அவர் யாரிடத்திலிருந்து ஹதீஸ் அறிவிக்கிறாரோ அப்படி அறிவிக்கக்கூடிய அந்த ஆசிரியர் பிரபலமான, அவருக்கு பல மாணவர்கள் உள்ளவராக இருந்தால் அது பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்திவிடும். பல மாணவர்களை கொண்ட ஒரு ஆசிரியத்திலிருந்து அவரோடு நெருக்கம் குறைந்த, நம்பகத்தன்மையிலும் தரம் குறைந்த உயர்ந்த தரம் இல்லாத ஒருவர் அறிவிக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு சந்தேகம் வலுவடைகின்றது. அடுத்ததாக சிலவேளை அந்த உபைதுல்லாஹ் உமருக்கு பின்னால் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் மிக முக்கியமான சிறந்த அறிவிப்பாளராக இருந்தால், அதாவது உபைதுல்லாஹ் உமர் அந்நாஃபியா இப்னு உமர் என்று சொல்வது மிக அறிஞர்கள் விரும்பக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வரிசை. ஏன் நாஃபியா இப்னு உமர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் மிக நெருக்கமான, ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமான, எந்த விதமான அப்பழுக்கற்ற ஒரு அறிவிப்பாளர் வரிசை. எனவே இப்படியான அறிவிப்பாளர் வரிசைகளை அறிஞர்கள் தவறவிட மாட்டார்கள். எப்படியாவது அந்த ஹதீஸ்களை மரணமிடுவதற்குத்தான் முயற்சி செய்வார்கள், பாதுகாத்து வைக்க முயற்சி செய்வார்கள். அப்படியான அறிவிப்பாளர் வரிசையோடு சிறந்த மிகவும் சஹீஹான ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசையை மூலமாக ஒரு ஹதீஸை அறிவித்தால், மற்றவரிடத்தில் இல்லாததாக இருந்தால், தனித்து அறிவித்தால், இந்த இடத்திலே இன்னும் சந்தேகம் எங்களுக்கு வலுக்கும். எங்களுடைய சந்தேகம் வலுத்துவேன். அப்படி பிரபலமான ஒரு அறிவிப்பாளர் உள்ள ஒரு ஹதீஸை மற்ற மாணவர்கள் தவற விடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இவருக்கு மாத்திரம் எப்படி கிடைக்கும் அது என்பதாக அறிஞர்கள் இன்னும் அவருடைய சந்தேகம் அதிகரிக்கும். நான்காவது ஒரு கட்டமாக சில வேளை என்ன செய்வார்கள், அவர் அறிவிக்கக்கூடிய உள்ளடக்கம் எப்படி இருக்கிறது என்பதாக பார்ப்பார்கள். அறிவிக்கக்கூடிய ஹதீஸின் உள்ளடக்கம். எனவேதான் நாங்கள் இன்று சிலர் சொல்கிற ஹதீஸை, ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை தவறான வாதங்களை வைத்து வளர்க்கக்கூடியவர்கள், அவர்கள் என்ன சொல்லுவார்கள், ஹதீஸ் அறிவிப்பாளர் ஹதீஸை தரம் பிரிக்கும் பொழுது உள்ளடக்கத்தை பார்க்காமல் அறிவிப்பாளர் வரிசையை மாத்திரம் பார்த்துதான் அறிஞர்கள் தீர்மானித்தார்கள். ஹதீஸ் கலையிலே தீர்மானிக்கப்படுகிறது. எனவே நாங்கள் தான் இன்று உள்ளடக்கத்தை பார்த்து ஹதீஸினுடைய உண்மையை தன்மையை பிரித்தறிய வேண்டும் என்பதாக சொல்வார்கள். அது பிழை என்பதற்கு இது முக்கியமான ஒரு ஆதாரம். அவர்கள் அந்த தனித்து ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்கக்கூடிய நேரத்திலே அதனுடைய உள்ளடக்கம் எப்படி இருக்கிறது என்பதாக பார்ப்பார்கள். அது சாதாரணமாக ஒரு வரலாற்று செய்தியாகவோ அல்லது ஒரு சிறப்பை சார்ந்த ஒரு செய்தியாக இருந்தால் அதனை பெரிதாக கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் அவர் அறிவிக்கக்கூடிய செய்தி இஸ்லாத்திலே அடிப்படை விடயம் ஒன்றை பேசுவதாக இருக்கிறது என்று கேட்டால் அந்த நேரத்திலே அவர்கள் ஒருபோதும் அந்த தனித்து அவர் அறிவிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உதாரணமாக எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில எல்லோருக்கும், முஸ்லிம்களாக உள்ள எல்லோருமே, அடிமைகள், சுதந்திரவான்கள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வயோதிபர்கள், வாலிபர்கள் என்று எந்த வித்தியாசமும் இல்லாமல் வசதியுள்ள அனைவருமே இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும், எந்த விதிவிலக்கும் கிடையாது. ஆனால் ஏனைய ஜகாத் எல்லாம் அப்படி இல்லை. மற்ற ஜகாத் அதுக்கு பல நிபந்தனைகள் இருக்கின்றன. அப்ப இது எனவே ஒரு அடிப்படை, இஸ்லாத்தின் ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை விடயம் ஜகாத்துல் ஃபித்ரை எல்லோரும் கொடுப்பது கட்டாயம் என்று சொல்லும் பொழுது அது சாதாரண விஷயம் அல்ல, இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான ஒரு விடயம். அப்ப இதனை இந்த எல்லோரும் முஸ்லிம்களாக இருந்தால் எல்லோரும் கொடுக்க வேண்டும் என்ற அந்த அறிவிப்பை சாதாரணமாக வந்திருக்கிறது, முஸ்லிம் என்ற இல்லாமல் பொதுவாக வந்திருக்கிறது, முஸ்லிம் என்ற வார்த்தையை இடம்பெறாமல். எனவே இந்த முஸ்லிம் என்ற வார்த்தையை போட்டு அறிவித்தவர்கள் யார் என்று கேட்டால் இமாம் மாலிக். அப்ப எனவே இமாம் மாலிக் நம்ம ஒரு சாதாரண நாள் இல்லை, அவர் தனித்தறிவித்தாலும் நாங்கள் அதை எடுக்க வேண்டும் என்பதாக அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப எனவே பக்கியா அறிவித்தால் நாங்கள் எடுக்க மாட்டோம், ஆனால் இமாம் மாலிக் அறிவித்தால் எடுப்போம். காரணம் என்ன?
இமாம் மாலிக் நம்பகத்தன்மையிலே மிக உயர்ந்த கட்டத்திலே உள்ளவர். எனவே அவர் இந்த சிந்திக்காமல் ஒரு விடயத்தை சொல்ல மாட்டார்கள் ஏனையவர்கள் போல என்பதனால் அவருடைய அந்த அறிவிப்பை நாங்கள் எடுக்கிறோம் உதாரணமாக. எனவே 4வது நிபந்தனை என்ன? ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத தனித்துவம் இருக்கக்கூடாது, தனித்துவம் அங்கு இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த 4வது சலாமத்து மின ஷுரூர் என்களுடைய கருத்து. அப்பொழுதுதான் எங்களுக்கு இல்லத்தை நாங்கள் சொல்லும் பொழுது எங்களுக்கு சிக்கல் வர மாட்டாது. இல்லாவிட்டால் எங்களுக்கு அதிலே சிக்கல் வந்துவிடும். எனவே தஃபர்ருத் என்பதாக சொல்வார்கள். அஸ்ஸலாமத்து மினத் தஃபர்ருதுல் முஸ்தன்கர் என்று சொல்வது சிறந்தது. அல்லது நாங்கள் 4 நிபந்தனையாக சுருக்கலாம். ஹதீஸிலே முரண்பாடுகள் இருக்கக்கூடாது, வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது என்று 4வது நிபந்தனையாக எங்களுக்கு சொல்லி அதனை முடித்து விடலாம். 5வது நிபந்தனை ஒன்றும் அவசியமில்லை. அந்த 4வது நிபந்தனைக்குள்ளே இந்த அனைத்து பிரச்சனைகளையும் நாங்கள் உள்ளடக்கிவிட முடியும். எனவே ஒரு ஹதீஸை நாங்கள் ஆதாரபூர்வமானதா இல்லையா என்று தீர்ப்பு கொடுப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அறிஞர்கள் பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு பின்னால் தான் அதனை முடிவு செய்திருக்கிறார்கள். நாங்கள் ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டு அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு சில வேளை பல நாட்கள் செல்லலாம். ஆனா இன்றைக்கு நாங்கள் சிலாக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், எடுத்த உடனே என்ன செய்யறாங்க, நெட்ல அடிச்சு பார்க்கிறது அல்லது ஏதாவது புத்தகத்துல பார்க்கிறது அல்லது யாராவது ஒரு அறிஞர் சொல்வதை கேட்டுவிட்டு உடனடியாக முடிவெடுத்து அதற்கு தீர்ப்பு சொல்லி அதற்கு மாற்றமான கருத்தை சொல்லக்கூடியவர்களை வழிகேடர்களாக்கி இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாங்கள் உண்டாக்கி விடுகின்றோம். இல்லை, விடயம் அவ்வாறு இலகுவான ஒரு விடயம் அல்ல. மாற்றமாக ஒரு ஹதீஸுக்கு தீர்ப்பு கொடுப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நாங்கள் பல்கலைக்கழகங்களிலே இதற்கான பயிற்சிகளை நாங்கள் ஈடுபடும் போது ஹதீஸுக்கு தீர்ப்பு செய்யக்கான பயிற்சி எங்களுக்கு வழங்கக்கூடிய நேரத்திலே கூட ஒரு ஹதீஸை தந்து அந்த ஹதீஸ் சம்பந்தமான குறிப்பிட்ட சில புத்தகங்களை வைத்து மாத்திரம் செய்யுங்கள், ஒரு கிதாபுகளை மாத்திரம் வைத்து செய்யுங்கள். ஒரு ஹதீஸை தீர்மானிப்பதற்கு சஹீஹா வைஃபாக தீர்மானிப்பதற்கு ஒரு கிதாபுகளை பார்த்து போதாது, பல கிதாபுகளை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் பயிற்சிக்கு நேர சுருக்கத்தை கருத்தில் கொண்டு எங்களுக்கு குறிப்பிட்ட சில நூல்களோடு சுருக்கி தருவார்கள். அப்படி தரக்கூடிய இடத்திலே கூட சாதாரணமாக எங்களுக்கு கிட்டத்தட்ட 5-6 மணி நேரங்கள் சொல்லும். அதுவும் எங்களால் முழுமையாக அதனை மன திருப்தியோடு முடித்து கொடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு சுலபமான ஒரு பணி. குறிப்பிட்ட சில புத்தகங்களை மையமாக வைத்து மாத்திரம், அப்படி இல்லாமல் எல்லா புத்தகங்களையும் வைத்து ஆய்வு செய்து ஒப்பீடு செய்து பார்த்து நாங்கள் தீர்ப்பு கொடுப்பதாக இருந்தால் அது ஒரு சர்வசாதாரண விஷயம் அல்ல. எனவே அடுத்ததாக எங்களிடத்திலே ஆரம்ப காலத்தில் அறிஞரிடத்தில் இருந்த எத்தனையோ தரவுகள் இல்லை. எனவே முற்காலத்தில் உள்ள ஒரு அறிஞர் ஒரு ஹதீஸை பார்த்து வைஃப் என்றோ சஹீஹ் என்றோ சொல்லிவிட்டால் நாங்கள் அவசரப்பட்டு அவருடைய தீர்ப்பு பிழை என்று சொல்வதற்கு செல்லக்கூடாது. எங்களிடத்தில் இல்லாத எத்தனையோ தரவுகள் அவர்களிடத்தில் இருந்தன, எத்தனையோ தரவுகள் தகவல்கள் டேட்டாபேஸ் அவங்களிடத்தில் இருந்தது. இன்றைக்கு அந்த டேட்டாபேஸ் ஒன்றும் இல்லை. எங்களிடத்தில் அவர்கள் தந்த முடிவுகள் தான் இருக்கின்றன. எனவே நாங்கள் அவர்களுக்கு மாற்றம் செய்வதாக நினைத்துக் கொண்டு இத்தியாத் செய்கிறோம். அவர்கள் புனிதமானவர்கள் அல்ல, எனவே நாங்கள் மாற்றம் செய்யலாம் என்ற வெறும் வரட்டு தைரியத்தோடு நாங்கள் அவர்களுக்கு மாற்றம் செய்ய முன்வரக்கூடாது. உண்மையிலே நீண்ட ஆய்வுகளுக்கு பின்னால் பல அறிஞர்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஒப்பீடு செய்து எங்களால் ஒரு முடிவுக்கு வந்தாலும் கூட அந்த முன்னால் சென்ற அறிஞர்கள் சொன்ன தீர்ப்பை நாங்கள் ஏளனம் செய்யக்கூடாது, அதனை குறை காணக்கூடாது. ஏன் சில வேளை நாங்கள் எங்களிடத்திலே தரவுகள் குறைந்ததனால் நாங்கள் மாற்றமான முடிவுக்கு வந்திருக்கலாம். அவர்களிடத்திலே தரவுகள் கூடுதலாக இருந்ததனால் அவர்களுடைய முடிவுதான் சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் அப்படித்தான் வாய்ப்பு இருக்கிறது. தெரியும், ஹதீஸ்களை நாங்கள் சில வேளை பார்க்கிறோம், எங்களுடைய பாவையில சஹீஹ் என்று தோன்றினாலும் ஆரம்பகால அறிஞர்கள் அதனை பலவீனம் என்று சொல்லியிருப்பார்கள். அல்லது எங்களுடைய பாவையில பலவீனம் என்று தோன்றினாலும் பல அறிஞர்கள் முற்காலத்திலே அது ஆதாரபூர்வமானது என்று சொல்லியிருப்பார்கள். எனவே சில வேளை ஏன் அப்படி சொல்லியிருப்பார்கள், எங்களுக்கு கிடைக்காத ஒரு அறிவிப்பாளர் வரிசை அவர்களுக்கு கிடைத்திருக்கலாம், எங்களிடத்தில் இல்லாத ஒரு நூல் அவர்களிடத்தில் இருந்திருக்கலாம், எங்களிடத்தில் இல்லாத ஒரு அறிவிப்பு அவர்களிடத்தில் இருந்திருக்கலாம். எனவே அவர் அதனை சொல்லாமல் எங்களுக்கு தீர்ப்பை மாத்திரம் சொல்லிவிட்டு சென்றிருப்பார். எனவே நாங்கள் முன்னோர்களை இதன் காரணமாகத்தான் நாங்கள் அலட்சியம் செய்யாமல், அவமரியாதை செய்யாமல், நாங்கள் மாற்றமான கருத்துக்கு வந்தாலும் கூட மரியாதையோடு பணிவுத்தன்மையோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இத்தோடு நாங்கள் இன்றைய வகுப்பை நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே ஹதீஸ்களை சம்பந்தமான சில முக்கியமான சில சந்தேகங்களுக்கான பதில்களை தெளிவுகளை இன்ஷா அல்லாஹ்
நாங்கள் வழங்கலாம் என நினைக்கின்றோம். அத்தோடு எமது வகுப்பு இன்ஷா அல்லாஹ் நிறைவு பெறும். அதனைத் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒரு பரீட்சையை இன்ஷா அல்லாஹ் வைக்க இருக்கிறோம். அதிலே சித்தி அடையக்கூடியவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சான்றிதழ்கள் இன்ஷா அல்லாஹ் வழங்கி வைக்கப்படும். இன்னும் அது போன்ற வேறு ஏதாவது வெகுமதிகள் சன்மானங்கள் வழங்கப்படுவதாக இருந்தால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அறிய தருவோம். هذا والله أعلم وصلى الله على محمد وعلى آله وصحبه أجمعين. السلام عليكم ورحمة الله وبركاته.